இன்னைக்கு நேற்று இல்லையே. ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ நேரில் ஆஜராகிறீங்களா? இப்போ உங்கள் தரப்புல என்ன விலக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க? புதுசு இல்லை தம்பி, இது ஏற்கனவே அண்ணன் 3 மணி நேரம் விலக்கு அளிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். திருப்பி அதே தான், அதே இதுக்கு திருப்பி ஒரு தடவை சரி அவங்களுக்கு கேட்டுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. சரி அதை சொல்லி விட்டுருவோம், அவ்வளோதானே. சமீப காலமாக பெரியாரை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அதோடைய பழிவாங்கலாம் இருக்குமா? இல்லை, பெரியார் அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இதை எடுத்துக்கிறாங்க அவ்வப்போது அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலையும் இதை எடுப்பாங்க. ரொம்ப அரசியலாக கருத்தியலாக என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும்போது இதை இழுத்துட்டு வருவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வருவாங்க, வந்து பேசிட்டு அப்புறம் போயிடுவாங்க. எத்தனை மணிக்கு? காவல் நிலையத்துக்கு போகிறதாக. ஆமாம் ஆமாம், 8 இல்லை, நான் இப்போ வர்றேன்னு தான் சொன்னேன். அவங்க தான் 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆய்வாளர் பிரவீன் மீது 2019 வழக்கு இந்த மாதிரி சில அதிகாரிகளுடைய அந்த எப்படி சொல்றது, ஒரு முறையற்ற நடவடிக்கையால மிக நேர்மையான அணுகுமுறை கொண்ட நல்ல காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது ஒரு களங்கம். காவலர்கள்னாவே காவல்துறையினாவே இப்படித்தான் இருக்கு. அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எனக்கு அழைப்பானை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வர்ற வரைக்கும் அதிகாலையில் வந்துட்டாங்க. நான் வர்ற வரைக்கும் 9 மணி வரை காத்திருந்து, அது நான் கூட கேட்டேன். நேற்று அந்தியூரில் தானே நான் இருந்தேன், நீங்கள் அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாமே, இப்போ ஈரோட்டிலேருந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட கேட்டேன். வந்து காத்திருந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊடகத்தை அழைச்சிட்டு வந்தோ அதெல்லாம் கொடுக்கல. அழைப்பானே எனக்கு தான், மக்களுக்கு இல்லை. அதை கதவுல ஒட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப அநாகரிகம். அதான் தங்கச்சி, இதில் எப்படின்னா அழைப்பானை வந்து எனக்குன்னா நான் கையெழுத்திட்டு தான் வாங்கணும், அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும். அப்போ கதவுல ஒட்டிட்டு போகும்போது என்னோட கையெழுத்து இல்லை. கையெழுத்து இல்லாமல் கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவிட்டே கொடுத்துட்டு போயிடலாம். அது அவங்க எனக்கு அழைப்பானை வந்திருக்குங்கன்னு சொன்னால் வாங்கிக்கிறங்கன்னு சொல்ல போகிறேன், அவங்களே கையெழுத்துட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் கதவுல ஒட்டுறது, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் வந்து காத்திருந்து அதை பதிவு செஞ்சு வெளியில் போடுறதுங்கிறது, எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லையே. எத்தனாம் தேதி வர சொல்லியிருக்கேன் என்னங்கிறது, அந்த அணுகுமுறையே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கேட்குறேன், ஒட்டிட்டு போனதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எங்கே தடுக்கிறது இருக்கு? ஒட்டும் போது தடுத்தாங்களா? அதே ஐயா ராணுவத்திலிருந்து வந்த ஐயா அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க. ஒட்டும் போது யாரும் தடுக்கலையே. ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்கிறாங்க, அது சரி என்ன தானே தெரியுன்னு எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல். அதுக்கு மேலே என் வீட்டில் வந்து அது என்ன, நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு வருதா, அங்கே ஒட்டிட்டு போகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. அழைப்பானை தானே, அதையே அந்த அங்கே சுவரில் அதுலேயே இருக்கணும். அந்த கதவுல ஒட்டிட்டு போனால் கதவுக்கான அழைப்பானையா? அது வந்து விளக்கம் சொல்லுமா? இப்போ வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்லை. நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்கள் கண்காணிக்கிறீங்க, தெரியும். என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்கள் வரணும்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கிற காவலர் அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அழைப்பானை கொடுத்தாரு. அப்போ அதை கொடுத்து இந்த மாதிரி அவசரமாக இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு பேசி, என்னுடைய எண்கள் இருக்குது, பேசி எனக்கு என்னுடைய பகிரியில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியும் போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் தான். நீங்கள் ஒட்டும் போது தடுத்திருந்தா அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது. நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு பாலிஸ்தான் கிழிக்க வேண்டியதுதான். அதை படமாக எடுத்து வச்சு பூஜையில் மாட்டி வழிபடுறதுக்கு ஒன்றும் இல்லாது. புரியுதா? சமனை ஒன்றும் சாமி கும்பிடுறதுக்கு வைக்கல இல்லை. அதாவது அது அவசியமற்றது. அடித்து என் பிள்ளைகளை அவங்க அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர், அவரை அடித்து என் தம்பி சுபாவெல்லாம் அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சு விட்டு நீ உன்னே தாக்கிட்டதா உனக்கு கை காலில் கீழல்னு போய் மருத்துவமனையில் படுக்கிற நாடகமெல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து இந்த நாடகத்தை பார்க்குறேன்.
இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீரத்தால் எதிர்கொள்ளணும். கோழைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகுக்கு பின்னாடி நின்றுக்குருவாங்க. இவங்களுக்கு அறிவு இல்லை. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் தான் அவங்க முத புகார் அளிக்கிறாங்க. அளிக்கும் போது அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ இருந்த ஆணையர்கிட்ட. அவங்க என்னன்னு கேட்குறாங்க, இதே வேலை இவங்களுக்கு த்ரோ இட்டுன்றாங்க. இந்த வார்த்தையை தூக்கி போட்டுறாங்க. அந்த 5 ஆண்டு ஒன்றும் பேசலை. அப்புறம் ஐயா எடப்பாடி தொடரார், அப்போ ஒன்றும் இல்லை. மறுபடியும் வர்றாங்க, எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னுடைய அரசியலை என்னுடைய இதை எனக்கு கருத்தாக தான் நீங்கள் எதிர்கொள்ளணும். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் நிறைய பேச்சாளர் வச்சுருக்கீங்க, பத்தாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் அவங்கள வச்சு பேசுகிறீங்க. நீங்களே பார்க்குறீங்க, திமுக வரும்போது தான் இந்த அநாகரிகமாக வலையொலியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அவங்க இதை தாக்குறது, பேசுறது, அநாகரிக சொற்களை பயன்படுத்துறதா இருக்கும். நீங்கள் அதிமுக ஆட்சியில் பாருங்கள், அப்படி இருக்காது. நீங்கள் பாருங்க, அப்படி இருக்காது. இதை தொடர்ந்து செய்வாங்க. அப்படிதான் நீங்க சரி அப்படின்னா நீங்க கருத்தா தான் எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்க சில இந்த குரல் ஒலிகளை நான் வெளியிடுறேன் பாருங்க. ஓட்டு கெஞ்சி தயவு செய்து நீங்க கொடுங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுக்கு கொடுங்க, 10 கோடி தரோம், உங்களுக்கு 5 கோடி தரோம். இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு திமிரு ஏறுது. அப்படி அந்த அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும்ன்ற ஒரு திமிரு இருக்குல்ல, அது ஏறுது. சட்டம் கடமை செய்தா? சட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடமை செஞ்சிச்சா? சாராயங்காய்ச்சி வித்தவன் மறுபடியும் சாராயங்காய்ச்சி வித்தான். 90 நாள் உள்ள இருந்துட்டு திருப்பி வந்து காய்ச்சறான்னா சட்டம் செஞ்சிச்சா? பள்ளிக்கூடம் எல்லா இடங்கள்லையும் பாலியல் வன்கொடுமை இருக்குது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பல பேர் வன்புணர்வு செஞ்சான். என்ன கடமை செஞ்சிச்சு? பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. கதறி அழுது அந்த வலையொலியை காணொலியை பார்த்த எல்லாரும் நீங்க அழுதுங்க, கதறணும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வந்தவொடனே நடவடிக்கை எடுப்பீங்க. நடவடிக்கை நடந்ததா? என்ன நடவடிக்கைங்க சட்டப்படி நடக்குது? நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள்ல போதைப் பொருள் விற்குது, கஞ்சா சாக்லேட் விற்கப்படுதா இல்லையா? என்ன நடவடிக்கை இருக்குது சட்டப்படி? எது சட்டப்படி? இதுவா சட்டப்படி? 15 ஆண்டுகளா ஒரு பொம்பளைய வச்சு தொடர்ச்சியா எங்களை கற்பழிச்சுட்டு இருக்கிறீங்க. என்னைய, என் குடும்பத்தை, என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை, உலக நாடுகள் இருக்கிற என் இன சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி அந்த பொம்பளை பேச வைக்கிறது, திருப்பி ஒன்று பேசுறது, திருப்பி பேசுறது. என்னது இது? இதை முடிச்சு விடுங்கன்னு தான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான். அது உங்களுக்கு தெரியுது. அவருக்கு ஏதோ விருப்பம் இல்லை போல் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு இந்த நாடகத்தை. சரி, ரொம்ப பழைய கதை தான். எப்ப சந்திச்சிங்க, எப்படி முதல்ல என்ன பேசுனீங்க, அது கேட்கும்போது அந்த நகைச்சுவையெல்லாம் இது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். தங்கச்சி இதெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதானே? மொத்தமாவே இங்க மனித உரிமை மீறல் தான். ஒரு மனிதனின் உரிமை. இப்ப நீங்க நியாயமா புகார் கொடுத்திருக்க வேண்டியது நான் நீங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் ஆனதை சொல்லி கொடுத்து தான் நீங்க முதல் புகாரே அளிச்சிருக்கணும் 2011. அப்புறம் திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க. திருப்பி கொடுக்கும்போது சொல்லியிருக்கணும். திருப்பி கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைச்சு செஞ்சுங்கிற கதையை அங்க சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே சொல்லாம இப்ப 24 தேர்தல் அப்ப மறுபடியும் சொல்றீங்க. இதான் நீங்க கேட்கறவங்க அதை கேட்டிருக்கணும். ஏமா அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அம்மா இது கைதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை தங்கச்சி. நான் இதெல்லாம் தயாரா இருப்பேன். இல்ல அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்னை சார்ந்தவங்ககிட்ட சொல்லி அழுகுறாங்க. அந்த செய்திகள்லாம் இருக்கு உங்களுக்கு வேணா. அப்புறம் நான் வேணா அது நாகரிகங்கிறது நான் வெளியில. அது ரொம்ப பாவமா இருந்துச்சு. சரி இப்ப சரி என்ன செய்யலான்னு சரி ஏதாவது உதவி விடுங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் உதவுறோம். சரி அது உதவி விடுங்க. ஏன்னா நாங்கள் செத்து போயிடுவோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது சரி உதவி விடுங்க. அது ஒரு 2-3 மாசம் உதவினாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி புகார் அளிச்சோடனே அது நின்றுச்சு. அது பேச்சு இப்ப முற்றுப்புள்ளியா இருக்காது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இல்லையா? அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியா முற்றுப்புள்ளி ஆகும். அப்புறம் அதுக்கப்புறமா ஆட்டம் தொடரும். நீ யாரெல்லாம் நீ இந்த அவதூறை வச்சுக்கிட்டு ஆடின,
அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு பேசுனதுக்கு என் வீடு தாங்கிக்கிடுச்சு, நான் தாங்கிக்கிட்டேன், இந்த நாடு மக்களும் அதை பொருள்படுத்தலை. இல்லைன்னா எனக்கு இவ்வளவு வாக்கை தந்து என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. உலகம் பூரா இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள், என் கூட நிற்கிற என் உடன் பிறந்தார்கள் அதை கடந்துட்டாங்க. ஆனால் ஒரு வலி இருக்கும்ல, இருக்கத்தானே செய்யும். ஏன்னா இது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை திரும்ப 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 பேசும்போது இது ஒரு கேவலமாக நினைக்கிறேன்.